12th Business Max Exercise 2.3. Integrate the following with respect to x. Question number 1. E power x log a is equal to e power x log a plus e power a log a minus e power n log x. இது எல்லாத்துக்கும் இன்டகிரேஷன் வேல்யூ கேட்டிருக்காங்க. முதல்ல இது எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதிப்போம். இன்டகரல் e power x log a dx, e power a log a dx, கடைசியாக இருக்கிறது மைனஸ் e power n log x dx. இன்டகரல் e power, இந்த x அப்படியே பவருக்கு கொண்டு போயிடும், log a power x into dx. இதுலேயும் அதே போல் ஏயை பவருக்கு கொண்டு போயிடும், e power log a power a into dx. இங்கே n பவருக்கு கொண்டு போயிடும், e அப்படியே இருக்குது, log x அப்படியே இருக்குது, n பவரில் வந்துடுது into dx. e log ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல், அதனால் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற a power x dx, இதில் e log கேன்சல் ஆகிடும், a power a dx. இதுலேயும் அதே போல் ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும், x power n dx. இதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதணும். i is equal to a power x dx. a power x அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா a power x by ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு a power a அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துரும். இன்டகரல் dxன்னு இருக்கும், இன்டகரல் dxோட வேல்யூ x மைனஸ் x பவர் nங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா, x பவர் n + 1 by n + 1, கடைசியாக ஒரு c சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 2. i is equal to integral a power x minus e power x into log b divided by e power x log a into b power x. இந்த இன்டகரல் வர்றதுனால ஒரு dx. இதுக்கு இன்டகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இன்டகரல் a power x மைனஸ் e பவர், இந்த x அப்படியே பவருக்கு கொண்டு போயிடும், e பவர் log b இருக்கு இல்லையா, அதோட பவரில் x போயிடும், டிவைடட் பை e பவர், இங்கேயும் x என்ன செய்கிறோம் பவருக்கு கொண்டு போகிறோம், ஏயோட பவரில், log அப்படியே இருக்குது, ஏயோட பவரில் x இன்ட்டு b பவர் x dx. இன்டகரல் a பவர் x மைனஸ் ஈயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல், கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது, b பவர் x இருக்குது, பை இங்கேயும் அதே போல் e log கேன்சல் ஆகிடும், a பவர் x இன்ட்டு b பவர் x dx. இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். இன்டகரல் a பவர் x டிவைடட் பை a பவர் x b பவர் x dx மைனஸ் இன்டகரல் b பவர் x பை a பவர் x b பவர் x dx. எது கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத எழுதுகிறோம். இன்டகரல் a பவர் x கேன்சல் ஆகிடுது, 1 பை b பவர் x வரும். அதே போல் இந்த இடத்துல b பவர் x போயிடுது, 1 பை a பவர் x dx. இன்டகரல் b பவர் x மேலே கொண்டு போயிட்டோம்னா b பவர் மைனஸ் x இன்ட்டு dx. அதே போல் இங்கே a பவர் x மேலே கொண்டு போனால் a பவர் மைனஸ் x இன்ட்டு dx. இதனுடைய இன்டகிரேஷன் வேல்யூ என்னன்னா b பவர் x அப்படின்னா b பவர் x பை log a, அதாவது இங்கே log bன்னு வரும். ஆனால் மைனஸ் x இருக்கிறதுனால இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், மைனஸ் a பவர் மைனஸ் எக்ஸுக்கு சாதாரணமாக a பவர் எக்ஸ்னா ஃபார்முலா a பவர் எக்ஸ் பை log ஏன்னு வரும். ஆனால் இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்கிறதுனால
இங்கேயும் மைனஸ் எக்ஸு, இந்த இடத்துலையும் ஒரு மைனஸ் ப்ளஸ் ஒரு சி. இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது. அதனால் ப்ளஸ்ஸு ஏ பவர் மைனஸ் எக்ஸ் பை லாக் ஏன்னு வரும். நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஏ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கீழே கொண்டு வந்துடும். ஏ பவர் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஏற்கனவே கீழே என்ன இருக்குது, லாக் ஏ இருக்குது. அடுத்தது இங்கே மைனஸ் இதோ எழுதிட்டோம். பி பவர் மைனஸ் எக்ஸை கீழே கொண்டு வந்தோம்னா 1 பை பி பவர் எக்ஸ், அப்புறமேலுக்கு லாக் பி இருக்குது. கடைசியாக ஒரு சி. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 3. ஐஸ் ஈக்குவல் டு இன்டகரல் கணக்கில் கொடுத்துருக்கிற இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1ஓட ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ், இதோட ஒரு டிஎக்ஸ். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுதான். முதல்ல இ பவர் எக்ஸோட ஸ்கொயர், அப்புறமேலுக்கு 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1, அப்புறமேலுக்கு பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். இதுக்கெல்லாம் வெளியில் என்ன இருக்குன்னா இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. மறந்துடாமல் அதை எழுதிடணும். இன்டகரல் இ பவர் எக்ஸையும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இ பவர் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1, 2 இ பவர் எக்ஸ். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். வெளியில் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. அடுத்தது வெளியில் இருக்கிற அந்த இ பவர் எக்ஸை உள்ளார கொண்டு வரும். இ பவர் 2x இன்ட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ். டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு இன்டகரல் இ பவர் 2x ப்ளஸ் எக்ஸ் 3x 2 இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ப்ளஸ் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இன்டகிரேஷன் இ பவர் 3xக்கு இ பவர் 3x தான். 3xக்கு ஒரு 3 வரும், டினாமினேட்டரில் எழுதிடுறோம். ப்ளஸ் 2 இ பவர் 2xக்கு இ பவர் 2x தான் வரும். 2xக்கு ஒரு 2 வரும்ல, அதை டினாமினேட்டரில் எழுதிடுறோம். இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் தான், ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சி. கடைசியாக ஐஸ் ஈக்குவல் டு இ பவர் 3x பை 3, 2 கேன்சல் ஆகிடும். இ பவர் 2x ப்ளஸ் இ பவர் 1x ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. இ பவர் 3x மைனஸ் இ பவர் மைனஸ் 3x பை இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகரல். இதுக்கு இன்டகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். முதல்ல இதை தனித்தனியாக எழுதிடுவோம். இன்டகரல் இ பவர் 3x பை இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டகரல் இ பவர் மைனஸ் 3x பை இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ரெண்டு இன்டகரலாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். இன்டகரல் இ பவர் 3x, இந்த இ பவர் எக்ஸை மேலே கொண்டு வந்தோம்னா மைனஸ் எக்ஸ்னு வரும். இ பவர் எக்ஸ் மேலே வந்தால் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வரும். ஏற்கனவே 3x இருக்கா, அதுக்கு பக்கத்தில் அந்த மைனஸ் எக்ஸை சேர்த்துக்கிறோம். இன்ட்டு டிஎக்ஸ். அதே போல் இங்கே ஏற்கனவே மேலே இ பவர் மைனஸ் 3x இருக்குது. இந்த இ பவர் எக்ஸ் மேலே வந்தால் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வரும், அதை பக்கத்தில் எழுதிக்கிறோம். இன்ட்டு டிஎக்ஸ். இன்டகரல் இ பவர் 3x மைனஸ் எக்ஸு 2x. அதே போல் இங்கே இன்டகரல் இ பவர் மைனஸ் 3xும் மைனஸ் எக்ஸும் மைனஸ் 4x டிஎக்ஸ். இதுக்கு இன்டகிரேஷன் வேல்யூ இ பவர் 2xோட இன்டகரல் இ பவர் 2x பை 2 மைனஸ் இ பவர் மைனஸ் 4xக்கு இ பவர் மைனஸ் 4x தான். மைனஸ் 4xக்கு ஒரு மைனஸ் 4 வரும், அதை டினாமினேட்டரில் எழுதிடுறோம். கடைசியாக இ பவர் 2x பை 2. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 5. ஐஸ் ஈக்குவல் டு இன்டகரல் இ பவர் 3x ப்ளஸ் இ பவர் 5x பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இதில் இன்டகரல் இந்த இ பவர் 3x இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் என்னென்னா இ பவர் 4xன்னு வச்சுப்போம். அதை 4x வரணும். ஆனால் 3x இருக்கு இல்லையா, 4x மைனஸ் எக்ஸு 3x ப்ளஸ்
அதே போல் இங்கே இருக்கிற e பவர் 5xஐ 4x + x அதை மாதிரி தனியாக பிரிச்சுக்கிறோம். பிரிக்கிறதுனால மதிப்பு மாறாது. கீழே இருக்கிற e பவர் x e பவர் -x அப்படியே இருக்கட்டும், dx அப்படியே இருக்கட்டும். மேலே மட்டும் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம். e பவர் 4x e பவர் -x ப்ளஸ் e பவர் +4x டினாமினேட்டர் அப்படியே இருக்குது. e பவர் x ப்ளஸ் e பவர் -x dx. இந்த மேலே இருக்கிற ரெண்டுத்துலேயுமே பொதுவாக e பவர் 4x இருக்குது. அதை வெளியில் எடுத்துரும். e பவர் 4xஐ வெளியில் எடுத்துட்டா மீதி இருக்கிறது e பவர் -xம் இந்த இடத்துல e பவர் +x டிவைடட் பை e பவர் x ப்ளஸ் e பவர் -x dx. இந்த இடத்துல இன்டகரல் e பவர் -x ப்ளஸ் e பவர் x, இங்கேயும் e பவர் -x ப்ளஸ் e பவர் x, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறது e பவர் 4x dx. இதனுடைய இன்டகிரேஷன் வேல்யூ என்ன வரும்னா ic = e பவர் 4xக்கு e பவர் 4x தான். 4xக்கு ஒரு 4 வரும், அதை டினாமினேட்டரில் எழுதிடுறோம் ப்ளஸ் c. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 6. 1 - 1/x² e பவர் x + 1/x dx. இதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு நேரடியாக போடலாம் அல்லது பிரதியிடல் முறையிலையும் போடலாம். பிரதியிடல் முறைன்னா இந்த x + 1/x இருக்கு இல்லையா, x + 1/x நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், tன்னு எடுத்துப்போம். x + 1/x = t. இப்போ இதை வகைப்படுத்துகிறோம். எக்ஸை வகைப்படுத்தினோம்னா 1, 1/xஐ வகைப்படுத்தினோம்னா -1/x² இன்ட்டு dx tயை வகைப்படுத்தினோம்னா dtன்னு வரும். இதை தான் இங்கே எழுத போகிறோம். இன்டகரல் 1 - 1/x² dx இது இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், dtன்னு எழுதலாம். அதனால் இந்த உறுப்பு dx, இதுக்கெல்லாம் சேர்த்து என்னன்னு எழுதிடுறோம், dtன்னு எழுதிடுறோம். மீதி என்ன இருக்குது, e பவர் x + 1/x இருக்குது. x + 1/xங்கிறது என்னன்னு எடுத்துருக்குறோம், t. அதனால் x + 1/xக்கு பதிலாக e பவர் t. e பவர் tக்கு நமக்கு மதிப்பு தெரியும். e பவர் tயை தொகைப்படுத்தினோம்னா இன்டகிரேஷன் பண்ணோம்னா e பவர் tக்கு e பவர் t தான் ப்ளஸ் ஒரு c. இதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், ic = e பவர் tன்னு என்ன எடுத்துருக்குறோம், x + 1/x தானே, அதை இங்கே மாற்றிக்கிறோம். t இருக்கிறதுனால tக்கு பதிலாக x + 1/x ப்ளஸ் ஒரு c. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 7. 1/x log xோட ஸ்கொயர் இன்ட்டு dx. போன கணக்கு மாதிரியே இதுக்கும் சப்ஸ்டியூஷன் மெத்தடு தான், பிரதியிடல் முறை. எப்படின்னா இந்த log x இருக்கு இல்லையா, அதை tன்னு எடுத்துப்போம். t = log x. log xக்கு பதிலாக tன்னு எடுத்துப்போம். tயை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம் dt. log xக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1/x. log xக்கு 1/x தானே வரும், x இருக்கிறதுனால dx. இப்போ இங்கே வாங்க, log xக்கு பதிலாக என்னென்னு எடுத்துருக்குறோம், t. இங்கே இருக்கிறது log xோட ஸ்கொயர், அதாவது 1/ இதற்கு ஸ்கொயர் எழுதிடுறோம், t². log x ஸ்கொயருக்கு எழுதியாச்சு. மீதி என்ன இருக்குது, 1/x dx. 1/x dx, அதுக்கு பதிலாக dt. 1/t² அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னா t பவர் -2ன்னு எழுதலாம். t² மேலே கொண்டு போயிட்டோம்னா +2ங்கிறது -2 ஆகிடுது. இப்போ இன்டகிரேஷன் பண்ணும்போது t பவர் -2 + 1/-2 + 1 ஒரு c. இதை சுருக்கினா என்ன வரும், t பவர் -1, ஏன்னா -2ல் 1 போயிட்டுனா -1/-1 ப்ளஸ் cன்னு வரும். மைனஸ் இந்த -1ங்கிறது அப்படியே இருக்கட்டும், மைனஸ் t பவர் -1 1/tன்னு எழுதலாம், 1/t ப்ளஸ் c. கடைசியாக ic = -1/tன்னு நம்ம என்னத்தை எடுத்துருக்குறோம், log x. அதனால் இங்கே வர்ற tக்கு பதிலாக -1/log x ப்ளஸ் c. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 8. f' of x = e பவர் x.
அதோட சேர்த்து எஃப் ஆஃப் ஜீரோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கேட்டிருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் தான் வரும் ப்ளஸ் சி. இந்த பக்கம் இன்டகிரேஷனுக்கும் டிஃபரன்சியேஷனும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல், அதனால் இன்டகரலும் டேஷும் கேன்சல் ஆகி வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு இருக்குது. இதில் இந்த சியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் ஆன்சர். அதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கணக்கிலே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 2. இதுலேருந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்கணும். எக்ஸ் எங்கே வருதோ அங்கே 0. இ பவர் 0 ப்ளஸ் சி சீக்குவல் டு இதோட மதிப்பு என்ன 2 2. இ பவர் 0 அப்படிங்கிறது 1 1 ப்ளஸ் சி சீக்குவல் டு 2. சி அப்படியே வச்சுக்கிட்டு 1 அந்த பக்கம் கொண்டு போனால் -1. 2 - 1 1. சியோட வேல்யூ 1ங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த சியோட மதிப்பை எடுத்து இதில் பிரதியிடணும். இதில் எஃப் ஆஃப் எக்ஸில். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்கும். சிக்கு பதிலாக 1. அவ்வளோதான்.